வெற்றி பெற்றவர்களை பார்க்கும்போது நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டம், அவன்லாம் கொடுத்து வச்சவன், இப்படியெல்லாம். ஒரு வெற்றியாளர் சொல்கிறார், நீ உறங்கிக் கொண்டிருந்த பொழுது நான் உழைத்து கொண்டிருந்தேன். நீ உறங்கிக் கொண்டிருந்த பொழுது நான் உழைத்து கொண்டிருந்தேன். இதைத்தான் லக் ஃபேவர்ஸ் தோஸ் ஹூ ஒர்க் என்று சொல்வார்கள். அதிர்ஷ்டம் உழைப்பவர்களுக்குத்தான் வரும். இப்படியும் சொல்வார்கள், இலக்கு இருப்பவர்களுக்குத்தான் லக் அடிக்கும். இலக்கு, அதாவது நான் எதை அடைய வேண்டும் என்று நாம் தெளிவாக இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று சொல்வார்கள். உங்களுடைய இலக்கு என்ன? தாமஸ் ஆல்வா எடிசனின் இலக்கு பல்ப் கண்டுபிடிக்க வேண்டும். 10,000 முறை தோற்றாலும் தொடர்ந்து உழைத்து கொண்டிருந்தார். லக் அவருக்கு அடித்தது. அதாவது பல்பை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று இன்று வரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இலக்கு என்ன? லக் அடிக்கும். லக் ஃபேவர்ஸ் தோஸ் ஹூ ஒர்க். இலக்கு இருப்பவர்களுக்கு லக் வரும். சிறப்பாக செயல்படுபவர்கள் அதற்கு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று இலக்கு நிர்ணயியுங்கள். இலக்கை அடையுங்கள். லக் ஃபேவர்ஸ் யூ டு ரீச் யுவர் கோல். ஆல் தி பெஸ்ட்.